இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 69. ஆனாலும் கர்த்தாவே, அனுக்கிரக காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். தேவனே, உமது மிகுந்த கிருபையினாலும் உமது இரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தருளும். உமது உருக்கமான இரக்கங்களின்படி என்னை கடாட்சி தருளும். நான் வியாகுலப்படுகிறேன், எனக்கு தீவிரமாய் செவி கொடுத்தருளும். எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவர் நீர் எங்களுக்கு பாராட்டினோம். நன்மை, கிருபை, இரக்கம், தயவு, ஆசீர்வாதம், காரணம் எங்களுக்கு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இந்த நாளிலும் நாங்கள் அறிந்தும் அறியாமல் செய்த சகல பாவங்களும் இரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அதிகாலை எழுமையை பாடி மகிமைப்படுத்தி உடைய வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. காலை தோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறதே. புதிய கிருபையினால் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் நிரப்புங்க ஏசப்பா. இந்த இரவு வேளையில் ஆண்டவரே, நான் வியாகுலப்படுகிறேன், எனக்கு தீவிரமாய் செவி கொடுத்தருளும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தாவே ஸ்தோத்திரம். அந்த வியாகுலத்தின் கட்டிலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்து தீவிரமாய் ஆண்டவர் எந்த சூழ்நிலைகளுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே வியாகுலப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களோ, வியாகுலத்தின் சூழ்நிலை மாற்றி தீவிரமாய் அவர்களுக்கு நீர் செவி கொடுத்தரலும் ஏசப்பா. ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே உம்முடைய இரக்கங்களை, உம்முடைய உருக்கமான இரக்கங்களின்படியே கடாட்சி தரலும் ஆண்டவரை, ஆசீர்வதித்தரலும் அப்பா, கனம்படுத்திலும் ஏசப்பா. ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் அளவில்லாமல் ஊற்றப்படட்டும் ஏசப்பா. உம்முடைய அனுகிரக காலத்திலே ஆண்டவரை உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உமது மிகுந்த கிருபையினாலும் இரட்சிப்பின் சத்தியத்தினாலும் நீங்கள் செவி கொடுத்து ஏசப்பா, எந்த காரியங்களுக்காக தேவ சமூகத்தில் விண்ணப்பம் செய்கிறார்களோ அதில் உம்முடைய கிருபையின்படியும் உம்முடைய ரட்சிப்பின்படியும் சத்தியத்தின்படியும் ஆண்டவரே செவி கொடுத்த தேவன், அந்த செவி ஆண்டவரே அந்த ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுப்பீராக இயேசு சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் ஆண்டவரே ஜெபத்திற்கு பதில் கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா, கனப்படுத்துங்கப்பா. உங்கள் திருநாமம் மகிமைப்படட்டும். எல்லா துதிகன மகிமையுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.